இப்ப நீ விக்கிரகம் செய்யாத அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்க, அது விக்கிரம் இல்ல, சொரூபம். யாருக்கு சொரூபம்? மரியாதையுடைய சொரூபம் செய்த பிரச்சனை இல்லை. வேதாகமத்தில் இருக்கான்னு கேட்பாங்க. நான் வேதாகமத்தை தேடுனா விக்கிரகம் செய்யாதே அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் 66 வசனங்களை நான் பார்த்தேன். எத்தனை வசனம்? 67 வசனங்கள்ல போட்டிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் 30 வசனங்கள்ல போட்டிருக்கு. எதை செய்யக்கூடாது? விக்கிரகம் செய்யக்கூடாது. மொத்தம் பார்த்தா 96 வசனங்கள்ல என்ன பண்ணக்கூடாது? விக்கிரகம் செய்யக்கூடாது. சரி, இப்போ இவங்க ஒன்று சொல்லுவாங்க, நாங்கள் விக்கிரம் இல்லை செய்யுது, நாங்கள் சிலை. அப்போ சிலைகளை பற்றி போட்டிருக்கு. உபாகமம் 16:22 முதல்ல தொடங்குது. பழைய ஏற்பாட்டில் மட்டும் 53 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு என்ன செய்யக்கூடாது? சிலை செய்யக்கூடாது. பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் 5 வசனங்கள்ல போட்டிருக்கு சிலை செய்யக்கூடாது. உடனே இவங்க சொல்லுவாங்க, நாங்கள் சொரூபம் தானே. யாருன்னு சொன்னாங்க? அடுத்த உடனே சிலையை விட்டுருவாங்க. சொரூபம் தானே பிரதர் செய்கிறோம். நம்மகிட்ட மருந்து எல்லாத்துக்கும் உண்டு. பாருங்க, வேதாகமத்தில் எல்லாத்துக்கும் மருந்து உண்டுங்கிறேன். நான் சொரூபம் செய்யக்கூடாது அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் 3 இடத்துல போட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் 11 இடத்துல போட்டிருக்கு. இல்லை, மொத்தம் எத்தனை இடத்துல போட்டிருக்கு? 14 இடத்துல வேதாகமம் முழுசும் சொரூபமும் செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கு. எடுத்து வைக்க